வெல்கம் டு கரெக்ட் கசரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 நடந்த இங்கிலீஷ் क्वेश्चन பேப்பர் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கரெக்ட் கசரா அகாடமி மூலம் டெஸ்ட் பேட்சஸ் நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல எங்களோட இங்கிலீஷ் புக் வேணும் அப்படிங்கிறவங்க எங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஓகே, அந்த புக்குக்கு ஏற்றாப்புல இருக்கக்கூடிய அந்த சாப்டர் வைஸ் நடத்தக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோர்சஸாக போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அது தனியாகவும் நீங்கள் இங்கிலீஷ் கோர்சஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட் அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர். நம்ம எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நிறைய பேரோட வெற்றி வாய்ப்பை ஒரு சிலருக்கு தட்டி பறிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னும் நிறைய பேர்த்தோட ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் டிராபேக் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்மளுடைய புத்தகம் அவங்களுக்கு எவ்வளோ வரப்பிரசாதமாக இருந்துச்சு. ஏன்னா 2022 நம்ம புக் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புக்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2023 எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படியே எடுத்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி புக்காகவே அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி தனி புக்காகவே நம்ம போட்டோம். அந்த புக்கு இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம்ஸ். ஓகேலா, இடியம் ஃப்ரேஸ் நம்ம ஆல்ரெடி 2023 இங்கிலீஷ் நம்ம என்னென்னலாம் படிக்கணுங்கிற வீடியோ போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்க. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், ஓகேங்களா, வெரி ரேர்லி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம புக்ஸில் ஓகே, நம்ம புக் கிடையாது, ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் எடுத்து நம்ம வந்து ஒரே செட்டாக நம்ம புக்கு போட்டிருக்கோம். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வெரி ரேர்லி. ஓகேலா, அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. The idiom kick the bucket means to die, bad egg, a dishonest, ill behavior person. ஓகேலா, kick bucket to die. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பேட் எக், டிஸ்ஹானஸ்ட். ஓகேலா, இதுவும் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு சோர்ஸாகவே உங்களுக்கு கையில் வந்து புக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேலா, அடுத்தது பாருங்க, இஃப் மேரி ஹேட் an umbrella see. இது அதாவது ஒரு சில டாப்பிக்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதோட கான்செப்ட்ஸ்னல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே அது எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கான்செப்டில் கேட்டால் தான் இது ஒரு இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு மார்க். இஃப் கிளாஸ், கொஷின் டேக், இடியம் பிரேஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களோட எக்ஸாமில் ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சாப்டர். அப்போ இஃப் கிளாஸு ஓகே நம்ம ஆல்ரெடி நடத்திருப்போம். இந்த ஹேடு வந்துருச்சு அப்படின்னா ஓகேலா, ஹேடு வந்து அதாவது ஹேடோட ஒரு வெர்பு வந்துருச்சு அப்படின்னா நம்ம would have போடுவோம். ஆனால் இங்கே ஹேடே ஒரு வெர்பா வரதுனால நம்ம வெறும் would மட்டும் தான் போடுவோம். ஓகேலா, பாருங்க, if I studied, ஓகேலா, இங்கே if I had அவ்வளோதான். அந்த மேரிங்கிறது ஐன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டடிங்கிறதுக்கு பதிலாக ஹேடு, அவ்வளோதான் விஷயம். அப்போ உட்டு, அவ்வளோதான். இப்போ ஹேடு வேற ஏதாவது ஓகேலா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேடு வேற ஏதாவது ஒரு வெர்போட சேர்ந்து ஈடி வந்துச்சுன்னா நம்ம உட் ஹேவ் போட்டிருப்போம். இவ்வளோதான் கான்செப்ட். இது இஃப் கிளாஸோட டைப்பு. ஓகேலா, கரெக்டாக இஃப் கிளாஸ் நம்ம படிக்க வேண்டியது. இஃப் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதே போல் சூஸ் த கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃப்ரம் ஃபார்ம் ஆஃப் ஃபார் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். ஓகேலா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு அப்படியே நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம புக்ஸ் ஆல்ரெடி நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படியே இருக்கிறது தான். டைரக்ட் ஸ்பீச், ராம் செட் ராகேஷ் ஐ வாண்ட் ஆன் ஐஸ்கிரீம், அது அப்படியே தான் இருக்கும். ஓகேலா, அது அப்படியே இருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேலா, அப்படியே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் அந்த புக்லேயே கொடுத்துருக்கோம். நம்ம அது ஆல்ரெடி இருக்கிறது தான். அடுத்தது பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் ஆன்டானியம்ஸ். ஓகேலா, இது நம்ம புக்கில் ஆன்டானியம்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகேலா, பிரேசல் வெர்ப்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 2022 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசல் வெர்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்டிருப்பாங்க. எனி பில்டிங் ஆஃப் ஃபாஸ்ட் ஏஜ் ரிகார்டட் அஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அப்போயே நான் சொன்னேன் இந்த பிரேசல் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரேஸ் கிளாஸஸும் நம்ம படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரேசஸில் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே இருந்ததுனால அந்த பக்கத்துலேயே நம்ம வச்சுட்டோம். ஓகே, அந்த பக்கத்துலேயே நம்ம வச்சுட்டோம். பின்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டாகவே ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் 6வது 7வது 8வது 9வது 10வது புக் பேக்கில் இருக்கக்கூடியது ப்ளஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேலா, புக்கில் கொடுத்த சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் கடைசியாக கொடுத்துருக்கோம். புக்கில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். பாருங்க, சேடி, போர்டு, பேனிக்கு, ஹேஸ்டி அப்படியே இருக்கா. அடுத்த क्वेश्चन பாருங்க.
I can't accept your invitation, previous engagement, owing to. நம்ம கொடுத்த அதே preposition, ஓகேலா, prepositionல இருக்கு owing to, because of. I can't accept your invitation owing to previously. அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டும் நம்ம இதெல்லாம் வச்சிருப்போம். அடுத்து பாருங்க கொஷின் டேக். நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம கிளாஸஸ்லயும் எடுத்துருப்போம். ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். கொஷின் டேக் எப்பயுமே ஒரு கொஷின் வந்துடும். ஆஃபன், ஸ்லெப்ட், அவ்வளோதான். ஒரு வெர்பு வேற எதுவுமே இல்லை, வெர்பு மட்டும் வந்துருச்சு அப்படின்னாவே டிட் வந்துடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் இல்லாதனால நாட் வந்துடும். அதே போல் ஹீ வந்துடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டேக்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஓகேலா, பார்த்தீங்கன்னா ஸ்பீக், ஓகேலா, இங்கே ஸ்போக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி அது என்ன மாறிடுச்சுங்க, பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால, ஓகேலா, ஸ்லீப்பு ஸ்லெப்டாக வந்ததுனால உங்களுக்கு டிட்டு வந்துருச்சு. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு சில கொஸ்டின் வந்து மேக்ஸ் மாதிரி, ஓகேலா, அது அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இதுக்கு நீங்கள் 11th 12th புக்கை போய் தான் படிக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கான்செப்ட், அவ்வளோதான். அதே போல் இந்த 8 கொஸ்டின் பார்த்தோமா, அதாவது மொத்தம் 10 கேள்விகளில் 8 கேள்வி இதோட பிரதிபலன் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 2 கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்சஸ், ஓகேலா, ஆக்சிலரி வெர்பு, இதெல்லாம் ஓரளவு அதோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 கொஸ்டின் வந்துடும். எப்பயுமே ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு மாடரேட் டு டஃப் லெவலுக்கு உங்களுக்கு இருக்கும். நமக்கு தேவை 10க்கு 8 கொஸ்டின், 7 to 8 கொஸ்டின் நம்ம வாங்கிட்டா போதும். ஓகேலா, ஓரளவு நம்மளோட ஸ்கோர் வந்து எங்கேயோ போயிடும். கட்டாயமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. அதே போல நம்மளுடைய புக்ஸ், ஓகேலா, நம்மளுடைய புக்ஸை பொறுத்த வரைக்கும் தனி வீடியோவே நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் புக்கை பொறுத்த வரைக்குமே நம்ம இப்போ 10th 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய டென்ஸை மட்டும் தனியாகவே எடுத்து ஒரு புக் போட்டு ஒரு டாப்பிக்காக கொடுத்து வச்சிருப்போம். இடியம்ஸ், பிரேசஸ் கிளாஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ப்ரீபோசிஷன், கன்ஜெக்ஷன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனியம்ஸ், மாடல்ஸ், ஆர்டிகல்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சென்டென்ஸ் பேட்டர்ன், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ். அப்போ உங்களுக்கு கொஷின் 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 18 டாப்பிக்ல இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. இவ்வளோதான் விஷயம். நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், உதாரணத்துக்கு உங்களுக்கு இடியம்ஸ் எடுப்போமே. இப்போ இடியம்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ 6th to 10th ஆல் இடியம்ஸ். இப்போ இடியம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இடியம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரே இதில் கொடுத்துருப்போம். அப்போ நீங்கள் புக்கை தேட தேவையில்லை, புக்கை நீங்கள் தேடணுங்கிறது அவசியமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதிலே உங்களுக்கு ஆன்சரை மார்க் பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரேசல்ஸ், ஓகேலா, அதுக்கப்புறம் பிரேசஸ், ஓகேலா, பிரேசஸ் கிளாஸஸ் அதுவும் கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா போதும். ஜஸ்ட் ஒரு 2 டெய்லி ஒரு 2 பக்கத்தை டெய்லி ஒவ்வொரு பக்கத்தை படித்தாலே போதும். பிரேஸ் வெப்ஸ்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, இது மாதிரி தான் நம்ம புக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேலா, விருப்பம் இருக்கிறவங்க ஆல்ரெடி புக் நாங்கள் வாங்கி நிறைய சஜஷன்ஸ், ஓகேலா, நிறைய பேர் சஜஷன் பண்ணி நிறைய பேர் வந்து புக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேலா, நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க புக்ஸும் வாங்கிக்கலாம். கிளாஸஸும் டெஸ்ட் பேட்சஸ் அட்டன் பண்ணுறவங்களும் டெஸ்ட் பேட்சஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களும் இங்கிலீஷ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கட்டாயமாக கொடுக்க தான் போகிறோம். ஓகேலா, அடுத்தடுத்த கிளாஸ் ஒவ்வொரு வீடியோவோ தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், செக் அவுட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.